ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அவர் புறப்பட்டு கானான் என்கிற தேசத்திற்கு சென்று கானானிலே அவர் பரதேசியாய் தங்கியிருந்த காலங்களிலேயும் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னதை அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தார். பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு எல்லைகளை விரிவாக்கினார். அவர் கால் மிதித்த எவ்விடத்தையும் ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுத்தார். அப்படி ஆபிரகாமுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய எல்லைகளை அவர் பெரிதாக்கினார், பெருகச் செய்தார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருகச் செய்வார். நம்மிடத்திலே என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அதில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் அவரே தான் தேவனாய் இருக்கிறபடியினாலே நம்மையும் அவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வேலை செய்கிற இடங்களிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உடைய சம்பாத்தியங்களிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். காரணம், ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லி எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலேயும், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பட்டணத்தில், சபையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகவே என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லவரே, நீர் ஆபிரகாமுக்கு சொன்னீர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் நீர். இதோ ஆபிரகாமை அப்படியே ஆசீர்வதித்தீரப்பா. அவர் பயணித்த பயணங்களிலே ஏராளமான கடினமான சூழ்நிலைகள் வந்தபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்து, நீர் சொன்ன வார்த்தையின்படியாகவே ஆபிரகாமுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கினீர். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர். இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியாக எல்லாவற்றிலையும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. வேலைகளில், குடும்பத்தில், பிள்ளைகளில், பேர பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் உடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று ஆபிரகாமை போல நாங்கள் உடைய பாதத்தில் பலிபீடத்தை கட்டி உம்மை துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.